இங்கே எல்லாத்தையும் மாத்திரலாம். எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவன் மட்டும் தான் இங்க நல்லா கஷ்டப்படுறான். "எனக்கே நீ நல்லது செய்ய வரீங்க? எனக்கே நீங்க நல்லது செய்ய வரீங்க? அப்படி எனக்கு நல்லது செய்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு?" மனுஷனா பொறந்த ஒவ்வொருத்தரும் இன்னொரு மனுஷனுக்கு, சக மனுஷனுக்கு உதவி செய்ய வேண்டியது கடமை. ஏன் செய்றோம்? எதுக்கு செய்றோம்? இங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்த்து, எதிர்பார்த்து செஞ்சு, செஞ்சு, செஞ்சு நம்மகிட்ட இருந்து எதையோ எதிர்பார்ப்பாங்க போல இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. உங்க நல்ல நேரத்துக்கு கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில உங்களுக்கு உதவி செய்யலான்னு வராரு. ஆனா, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட நேரம் அந்த நல்ல நேரத்த தடுக்குது. அவங்கள தூக்கி போடுது. அவங்கள பிளாக் பண்ண வைக்குது. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். யார் மனசையும் கஷ்டப்படுத்துற உரிமைய உங்களுக்கு குடுக்கல. கடவுள் நேரடியா வர முடியாதனால தான், ஏதோ ஒரு ரூபத்தில உங்க பிரச்சனைய போக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க பிரச்சனையில இருக்கிறீங்க, ப்ராப்ளத்தில இருக்கீங்க. அதாவது உங்களுடைய உங்களுடைய கடவுளோட நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு இது இருக்கிறனால தான் அந்த பெர்சன்ஸ் உங்ககிட்ட பேச வராங்க. அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் குடுக்க வராங்க. அத நீங்க எடுத்துக்காம, அவங்கள கஷ்டப்படுத்திட்டு, காயப்படுத்திட்டு, கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு கடவுள் செய்வார்ன்னு நெனச்சா, அது முட்டாள்தனம். கடவுள் ஃபர்ஸ்ட்டு எந்த ரூபத்தில வராருன்னு கேளுங்க. உங்க மேலேயே நம்பிக்கை இல்லாத மனுஷனுக்கு கடவுளே வந்தாலும் தெரியாது. கஷ்டப்படுறோம், வலிப்படுறோம், வேதனைப்படுறோம், உயிரையே முடிச்சுக்கலாம் அப்படிலாம் நெனைக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு மனுஷங்கள மனுஷங்களா மதிக்கிறவன் தான் மனுஷன். ஸோ மனுஷங்கள மனுஷங்களா மதிங்க. உங்களுக்கு யாராச்சும் நல்லது சொல்ல வராங்களா, கேட்டு புடித்துக்கோங்க. அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு பண்ணா, அது உங்களுக்கு தான் இழப்பு. வேற யாருக்குமே கிடையாது. இத யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க காப்பாற்றப்படுறது உறுதி. இது யாரு புரிஞ்சுக்கலையோ, அவங்க மேலும் மேலும் கஷ்டப்பட போறது உறுதி. இங்க நம்பிக்கைங்கிறது தான் மேல, கடவுள் மேல எப்படி இருக்கணும்னா, அதுதான் முக்கியம்.